இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க? யாரு? என்னம்மா, என்னாச்சு? யார் கூடயாவது சண்டை போட்டியா? அது இல்ல அத்தை, வனிதா கூட ஜூஸ் சாப்பிடலான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க யாரோ 2 பேரு, அவங்க பேரு கூட என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு வந்து சொன்னாங்க. வந்தவங்க என்னெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? உனக்கு குழந்தை இல்லையா, ஏதாவது குறை இருக்கா, டாக்டர் போய் பாரு, ஸ்பெஷலிஸ்ட பாரு, அடுத்த மாசமே புள்ளைய பெத்துப்பன்னு ஒரே அட்வைஸ் தான். அக்கறை இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன தாக்கற? பப்ளிக் பிளேஸ்ல எதிரே என் ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருக்கா, அத கூட பார்க்காம எப்படி பேசுவாங்க? என்னமோ அவங்களே என் உடம்புல குறை இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஓவரா பேசுறாங்க அத்தை. மலடின்னு ஒரு வார்த்தை சொல்லல, அவ்வளவுதான். அவந்திகா, நீ டென்ஷன் ஆகாத. ஊர் உலகம்னா இந்த மாதிரி 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. அத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா. இதெல்லாம் அநியாயம் இல்லையா அத்தை? நான் இன்னமும் பிள்ளை பெத்துக்க முடியாதவ மாதிரியும், எனக்கு கருவே உண்டாகாத மாதிரியும், நான் பிறவி மலடி மாதிரியும் பேசிட்டு போறாங்க. நான் என்ன அப்படியா? என் வயித்துல கரு உண்டாச்சு தானே, நானே விரும்பி தானே அதை கலைச்சேன். ரொம்ப பெருமைதான் போ. உனக்கு அபோர்ஷன் பண்ண டாக்டர் கிட்ட போய் கையெழுத்து வாங்கி ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கோ. வந்த குழந்தைய வேண்டான்னு சொன்னல, அப்போ இப்படிதான் நடக்கும். ஏய் பூமிகா, கொஞ்சம் சும்மா இரு. அக்காவை அப்படிலாம் பேசக்கூடாது. அவந்திகா, நம்ம சமூக அமைப்பு அப்படி. கல்யாணங்கிறது பரம்பரை விருத்தி அடையறதுக்கான ஒரு வழி. காலகாலத்துல கல்யாணம் நடந்தா குழந்தை பிறக்கும், அதான் மத்தவங்களோட எதிர்பார்ப்பு. நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன், உங்க பையன் தானே சாவடிக்கிறான். யோசிக்கிறத பாருங்க. ஏங்கா, உனக்கு தான் யார பத்தியும் எந்த கவலையும் இல்லல, அப்புறம் யாரோ ஏதோ பேசினதுக்கு ஏன் இங்க வந்து குதிக்கிற? போற இடத்துல எல்லாம் பேசுவாங்களே, நான் ஒண்ணு மலடி இல்லன்னு நடந்ததை சொல்லணும்னு ஆத்திரம் வருது. அவங்க கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு கோவத்தை அடக்கிட்டு அமைதியா இருந்துட்டேன். சரி சரி விடுமா, அதெல்லாம் அவங்க பேசினா பேசிட்டு போட்டுமே. அவங்க பேசுறதால நீ மலடி ஆயிடுவியா? இல்ல நட்ராஜ் தான் அப்பா ஆகிறதுக்கு தகுதி இல்லாம போயிடுவானா? குடும்பம்னு வந்துட்டா குழந்தை பெத்துக்கிறது தான் நியாயம். அது உனக்கு புரியுதுல்ல? நீ ஒரு விஷயத்தை எப்படி பார்த்தாலும் சமூகம் அதை எப்படி பாக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இதுவே கவிதாக்கா மாதிரி நீயும் ஏதாவது பிசினஸ் பண்ணிருந்தா அதுக்காக தள்ளி போட்டிருப்பேன்னு நினைச்சிருப்பாங்க. நீ ஹோம் மேக்கரா தானே இருக்க, அதான் அப்படி கேட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கேட்டது தப்புதான் பூமிகா. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் நீங்க இப்படி கேக்குறது தப்புன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் வந்து கேக்குறாங்கன்னா நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்லக்கா. ஊர் உலகம்னா இப்படிதான் இருக்கும்னு அத்தை சொல்ல வராங்க. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஆமாமா, உன்னோட கோவத்திலேயே பதில் இருக்கு. சீக்கிரமா ஒரு குழந்தைக்கு தாயாயிடுமா, அதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? இத பாருமா, குழந்தைங்கிறது ஒரு சுமை இல்ல, அது வம்சத்தை விருத்தி பண்ண வந்த வரம். உன்னோட குழந்தையில கொஞ்சம் நீ இருப்ப, கொஞ்சம் நட்ராஜ் இருப்பான், கொஞ்சம் நான் இருப்பேன், கொஞ்சம் அவர் இருப்பாரு. இப்படி பல சாயல பார்த்து பார்த்து வளர்க்கிற சுகமே தனிதாமா. அது உனக்கு புரியணும். புரிஞ்சா நீயும் குழந்தையுடைய அருமைய தெரிஞ்சுப்ப. புரியுது அத்தை. உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா ஊர் உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவமானமா இருக்கேன்னு நினைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இப்பதான் நீயும் நட்ராஜும் சந்தோஷமா இருக்கீங்களே, சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதமா. அவந்திகா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா இன்னைக்கு உங்ககிட்ட இப்படி பேசிட்டு போனவங்க எல்லாம் நாளைக்கு வரிசையில வந்து நின்று உன்னை வாழ்த்திட்டு போவாங்க. குடும்பம்னு வந்துட்டா இதெல்லாம் தேவைதானம்மா. வேணும் வேணும்னு நான் ஆசைப்பட்டா போதுமா? உங்க புள்ளதான் நெருங்கவே மாட்டேங்கிறானே. பாருமா, அவந்திகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் அவளுக்கு புரியும் தோணுது. என்னக்கா யோசிக்கிற? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் குழந்தை பெத்துக்காம உன் அழக பத்தியே கவலைப்பட்டு இருக்க போற? இவ ஒருத்தி நம் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரியாம உளறிட்டு இருப்பா. பூமிகா வேண்டாம், குத்தி காட்டுற மாதிரி பேசாத. அவந்திகா யோசிப்பா. இந்த குடும்பத்துக்கு எது சரி எது நல்லதுன்னு அவளுக்கு புரியும். அவளும் மாறி வருவா. சீக்கிரமே அவ வாந்தி எடுக்கிற சத்தம் நமக்கு கேட்கதான் போகுது. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நட்ராஜ் என்னாச்சு?
பிரபா பிரபா சரவணா ஏய், என்னாச்சுடா? போன விஷயம் என்னாச்சு? ஆ? டேய் அம்மா என்னடா? கேக்குறாங்க இல்லையா? என்னாச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க? என்ன கமிஷனர் விசாரிச்சாரா? அவங்கள பிடிச்சாச்சா? உங்களுக்காகத்தான் நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? சொல்லுடா, என்ன பேசாம நிக்கிறீங்க? அப்பா வழக்கம் போல இதுல நாங்க தோத்து போய் நிக்கிறோம்ப்பா. என்னடா சொல்ற? போயிட்டீங்களா? ஏன் கமிஷனர் பார்க்க முடியலையா? இல்லப்பா, ரத்னம்மாக்கு ஃபோன் பண்ணதும் அவரே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. நாங்களும் போய் பார்த்தோம்ப்பா. அவர் ஏதோ உன்னை பர்சனலா சந்திச்சு பணம் கொடுத்ததாகவும் நீ அவற்றை பணம் வாங்கினதாக இந்த பசங்க சொல்றாங்களே. பிரபுமணி வீடு வாங்கியிருக்காரு சார். உடனடியாக பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட கேட்டாரு. சார் சார் இதுல ஏதோ தப்பா இருக்கு சார். சின்ன பசங்க ஆர்வ கோளாறுல இருப்பாங்க நிரூபிச்சிட்டீங்களே. கெட் அவுட் ரைஸ். ஐயோ இதுவும் போச்சா? அப்ப எங்க கெதி? அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கோம் பூமிகா. அந்த பிரபுமணியும் கிரியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி தான் பேசி தப்பிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிரபுமணி கிட்ட அந்த வீடியோ நிச்சயம் இருக்குது. அது கிடைச்சா நிச்சயம் அம்மாவும் நீயும் வெளில வந்துடலாம். இல்லைன்னு சாதிக்கிறவங்கிட்ட எப்படி அந்த வீடியோவை நாம வாங்க முடியும்? அதான்ப்பா எங்களுக்கும் புரியல. நாங்களே கடுப்புல இருக்கோம். அந்த டிசி பணத்தை கொடுத்து பிரபுமணி வாயை அடைச்சிட்டாரு போல இருக்குப்பா. குறுக்கு வழியில யோசிச்சா கூட பிரபுமணி கிட்ட இருந்து வீடியோ எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த கிரி தர பணத்துக்காக தானே அந்த பிரபுமணி வீடியோவை மறைக்கிறான். அவனுக்கு என்ன வேணும்? பணம் தானே. அந்த பணம் யார்கிட்ட இருந்து வந்தா அவனுக்கு என்ன? இங்க பாருங்க, நேரா போய் அவன்கிட்ட கேளுங்க. அந்த டிசி உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? அந்த மாதிரி டபுள் மடங்கு பணம் நாங்க தரோம், வீடியோவை எங்க கிட்ட கொடுன்னு கேளுங்க. ஆமாண்டா. என்ன அவந்திகா, அந்த கெட்டவனோட இவங்கள கூட்டு சேர சொல்றியா? ஐயோ அத்தை, ஒரு எவிடன்ஸ் தேடி எடுக்க முடியலனா அத விலை கொடுத்து வாங்கலாம்னு சொல்றேன். ஏன் அத விலை கொடுத்து வாங்குறதுக்கு அந்த கிரி கிட்ட மட்டும் தான் பணம் இருக்கா? நம்ம கிட்ட பணம் இல்லையா? உமா, அவந்திகா சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ நாம பணம் கொடுத்து வாங்கி அத ஒரு கெட்ட விஷயம் எதுக்காவது நாம பயன்படுத்தினா நீ சொல்ற மாதிரி அது தப்பு. ஆனா இப்ப அது இல்லையே, நாம கோர்ட்ல தானே அதை ஒப்படைக்க போறோம். அனி, நீங்க கொடுத்தது உண்மையிலே செம்ம ஐடியா. அம்மா தயவு செஞ்சு இதை தடுக்காதீங்கம்மா. ஒரு வீடியோவை அந்த ஆள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்குறது எந்த சட்டத்திலையும் குற்றம்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு இல்லடா, இது என்னமோ சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. அம்மா, நாங்க எந்த தப்பும் பண்ணலம்மா. எந்த சட்டத்துக்கு விரோதமாவும் நடந்துக்கல. சொல்ல போனா கோர்ட்டுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு தரதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னமோ பண்ணுங்கப்பா. எந்த வகையில இது தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியல. அம்மா, இன்னும் என்னடா, உங்க அம்மாவே அப்ஜெக்ஷனை வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. உடனே அந்த பிரபுமணி வீட்டுக்கு போங்க. எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, உடனே அந்த வீடியோவை அவங்ககிட்ட இருந்து வாங்குற வழியை பாருங்க. சரிப்பா, நிச்சயமா செய்றோம். அனி, ரொம்ப தேங்க்ஸ் அனி. சரியான நேரத்துல ஒரு பிரில்லியன்டான ஐடியா கொடுத்தீங்க. என்னடா இது, எல்லா கதவுமே மூடி இருக்கே. நாங்க 4 பேர் ரொம்ப கவலையில இருந்தோம். நீங்க கடவுள் மாதிரி ஒரு கதவு திறந்து விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி அனி. ஆமாமா, எப்பவுமே குறுக்கு வழினா உங்க அன்னைக்கு தான் ஈஸி ஐடியா வருமே. ஆமா மாமா, அக்காக்கு நல்ல பஞ்ச் கொடுத்தீங்க. பூமிகா, டேய் பேசாம முதல்ல அங்க போய் இந்த வீடியோ வாங்குற வழியை பாருங்க. போங்க. சரிங்கப்பா, வரமா வரப்பா. சரி. இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றான்? ஹலோ, என்ன பிரபுமணி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்க? எல்லாம் காரணமா தான் சார். என்ன காரணம்? சார், கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் மாட்டிருப்பீங்களே சார். எவ்வளோ சாமர்த்தியமே தப்பிச்சோம். நான் எவ்வளோ உதவி பண்ணி உங்களை காப்பாற்றிருக்கேன்னு தெரியுமா? நீங்கள் வரதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நடிப்பு நடித்தேன் சார். ஆமையா, வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் உழைச்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்யா. ஹலோ சார், நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க. கடைசி செட்டில்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணியிருந்தோம். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை இல்லையா சார்? அதனால ஓவர் டைம் காசு கொஞ்சம் தேவைப்படுது சார். டேய் 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 பிரபுமணி, சொன்னதை மறந்துட்டியா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்துருக்கேன்டா. இதுக்கு மேல கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே வாங்கிட்டு போறேன். இப்ப என்னடா மாத்தி பேசுறேன்? சார், அது கடைசி அமௌண்ட் சார். இது கடைசிக்கெல்லாம் கடைசி அமௌண்ட்.
உங்களுக்கு கால் பண்ணி போன் ஆன்ல வச்சு எவ்வளவுலாம் வேலை பார்த்திருக்கேன். நீங்க இந்த வேலைக்காக சில்லறையா ஒரு 5 லட்சம் தரக்கூடாதா? ஏய், என்னோட பிடி உன் கையில இருக்கிறதுனால என்ன வேணா செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கியா? சார் கோச்சிக்காதீங்க சார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் எடுத்தது எவ்வளவு பெரிய ரிஸ்க். உங்க பதவிய, கௌரவத்தை எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்கேன் சார். ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. வெறும் 5 ரூபா ஃபைனலா கொடுத்து செட்டில் பண்ணுங்க. அவ்வளவுதான் சார். எங்க வந்து தரணும்? இது நல்ல பிள்ளைக்கு அடையாளம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னா ஈஸியா ஏமாத்திருவீங்க. நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. நாளைக்கு காலையில கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வந்துருங்க சார். லேட் ஆனா கோச்சுக்கிட்டு வீடியோவை அனுப்ப வேண்டிய ஆளுக்கு அனுப்பிடுவேன். ஓகேவா? பாய். இடியட். என்ன சொல்றீங்க மாப்ள? இவனை கொல்லணுமா இல்ல விட்டுறணுமா? வேற வழி இல்ல மாமா. நீங்க சொன்னதுதான் சரி. இவனை தூக்கணும். இதெல்லாம் உடம்புல வர்ற கட்டி மாதிரி. ஆரம்பத்திலே ஆபரேஷன் பண்ணி அப்புறப்படுத்திட்டா வலியும் வேதனையும் மிச்சமாகும். பாவம் பார்த்து விட்டு வச்சீங்கன்னா பெருசாயிட்டே போகும். அப்புறம் வலியும் வேதனையும் அதிகமாயிட்டே போகும். இப்ப நிரந்தரமா ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? மாமா என்ன பெரியப்பா சொல்றது? நாளைக்கு காலையில பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து போட்டு தள்ளிடலாம். அப்படி இல்லாட்டி வேற வழி பாப்போம் மாமா. ஆமா மாப்பிள்ள, தைரியமா இருக்க. கீதா, மாப்பிளைக்கு டிஃபன் எடுத்து வை. சரிப்பா. மாப்பிள்ள, போங்க, போய் சாப்பிட்டு தூங்கு. பிரபுமணி, இருக்குடா உனக்கு. கதை முடிஞ்சதுடா. நாளைக்கு ஒரு 5 ரூபா வருது. இந்த படம் ரொம்ப நல்லா ஓடுதே. நம்ம எதிர்பார்த்ததை விட கலெக்ஷன் அள்ளுது. இந்த படத்தையே 100 நாள் ஓட்டிட வேண்டியதுதான். சார், உள்ள வரலாமா சார்? வாங்க. என்னப்பா, எதுக்கு எல்லாரும் என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல மூக்கு உடைச்சது பத்தாதா? சார், என்ன சார் நீங்க டிசி சார் கிட்ட எதுக்கு பணம் வாங்குனீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு தெரியும்ன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்மளுக்குள்ள எதுக்கு சார் ஒளிவு மறைவெல்லாம்? உங்களுக்கு தேவை என்ன சார்? பணம் தானே. அது எங்ககிட்டயே இருக்கு சார். அந்த டிசி எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. அது என்ன அமௌண்ட்டா இருந்தாலும் அது மாதிரி டபுள் மடங்கா தரதுக்கு நாங்க தயாரா. எங்களுக்கு எங்க அம்மாவும் பூமிக்காவும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும், அவ்வளவுதான் சார். அதுக்காக எவ்வளவு வேணாலும் தரத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம் சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார், நம்ம வேணா டீல் பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சார், இந்தாங்க இதை வாங்கிக்கங்க. 2 லட்சம் ரூபா இருக்கு. இது ஃபுல் அமௌண்ட் இல்ல, ஜஸ்ட் அன் அட்வான்ஸ். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ கேளுங்க, நாங்க தரோம். ஆமா சார். ப்ளீஸ் சார், டீல் பேசி முடிப்போம் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார், யோசிக்காதீங்க சார். வாங்கிக்கங்க சார். ஏண்டா சின்ன பசங்களா, காலையில கமிஷனர் கிட்ட என்ன மாட்டி விட பாத்தீங்க. நான் மாட்டல.
இப்ப இத என்கிட்ட தந்து சபலம் காட்டி சிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ சார் சார் அப்படிலாம் இல்ல சார். சி வாய முடுறா. வேற யார்கிட்ட வேணா இதை வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. டீல் பேசணுங்கிற பேர்ல இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. போங்கடா வெளியில. சார் சார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். 1000 தான் இருந்தாலும் அவர் எனக்கு டிசி. அவருக்கு எதிராக உங்க பக்கம் சேருவேன்னு கனவு கூட காணாதீங்க. அந்த காசு எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார்கிட்ட வாங்கணும்னு எனக்கு தெரியும். போங்கடா வெளியில. ப்ளீஸ் சார். என்ன ஒரு தடவை சொன்ன மண்டையில ஏறாது? போங்கடா வெளியில. போங்கயா. இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. போங்கடா 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 வெளியில. என்னடா இந்த ஆளு? கையில சொலையா பணத்தை எடுத்து வைக்கிறோம், வாங்கவே மாட்டேங்கிறான். அந்த ஃப்ராட் டிசிக்கு இப்படி ஒரு நேர்மையான பார்ட்னரா நினைக்கும் போதே மனசு கஷ்டமா இருக்குடா. அதாவது கெட்டவங்களுக்கு கூட நேர்மையான கூட்டாளி இருக்கிறாங்கிறப்போ மனசுக்கு வருத்தமா இருக்குடா. என்ன பண்றதுனே தெரியல. போ டேய், இப்ப என்னடா பண்றது? இன்னும் 12 மணி நேரம் கூட இல்ல. விடிஞ்சா நம்ம சபதம் பண்ண கடைசி நாள்டா. என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. டேய் போங்கடா, எனக்கு மனசே சரியில்லை. டைம் ஆயிட்டே. டேய் நட்ராஜ், இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க அத்தைக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்து என்னை இன்னும் பிள்ளை பெத்துக்கலையான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க தெரியுமா? அத்தை கிட்ட வந்து சொன்னேன். அவங்களும் நீ குழந்தை பெத்துக்கிட்டாதா நீ ஒரு பொண்ணா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்ப அதான் ஆசையா இருக்கு. நாம ஒரு புள்ள பெத்துக்கலாமா நட்ராஜ்? ஒரு நேரத்துல எனக்கு குழந்தையே வேண்டான்னு இருந்துச்சு. அப்பெல்லாம் என்கிட்ட நீங்க கெஞ்சினீங்க, கதர்னீங்க. என் காதுல எதுவுமே விழல. இப்போ எனக்கே ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா என்னன்னு தோணுது நட்ராஜ். குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன நட்ராஜ், பெத்துக்கலாமா? பரவாயில்ல நட்ராஜ், என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் நான் சொன்னதை கன்சிடர் பண்ணி தீவிரமா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம் நட்ராஜ். இனி நீங்க என்ன ஏத்துப்பீங்கன்னு தெரியும். என்ன நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இப்ப எதுக்கு என் மேல வந்து விடுற? என்ன நட்ராஜ், இவ்வளவு நேரம் நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க? பேசுனியா? என்ன பேசுன? நானே அம்மாவையும் பூமிக்காவும் எப்படி வெளில கொண்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. அதுக்குள்ள எதை கண்டுபிடிச்சு எப்படி சரி பண்றதுன்னு எதுவுமே தெரியல. இந்த நேரத்துல தேவையில்லாம நான்சென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நான் தேவையில்லாமல பேசல நட்ராஜ். ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன மலடின்னு மறைமுகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசினா அனுபவி. நீ உத்தமையா? நீ இளமையா இருக்கணும்ன்றதுக்காக ஈவிரக்கமே இல்லாம எங்க வீட்டு வாரிசு அழிச்சவதானே நீ. உனக்கு இதான் சரியான தண்டனை. என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, நல்லா இருக்காது.